71வது சங்கீதம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. இதை கேட்டுட்டு இருக்க நானும் நீங்களும் நம்முடைய வாயை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய வாய் எதனால நிறைந்திருக்கு? நம்முடைய வாயின் வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளால் நிறைந்திருக்கா, இல்லை சாபமான வார்த்தைகளால் நிறைந்திருக்கா, இல்லை வீண் பேச்சுகளால் நிறைந்திருக்கா, இல்லைனா மற்றவங்க மேலே எரிச்சலால் பேசுகிற வார்த்தைகளால் நிறைந்திருக்கான்னு நம்ம யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாயினால் நம்ம பாவம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நம்முடைய வாய் பரிசுத்தமுள்ளதாக காணப்படணும். எப்படி நம்ம வாயை பரிசுத்தமுள்ளதாக காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா, நம்முடைய வாய் முழுவதும் ஏசப்பாவை துதிக்கிற துதியினாலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு மகத்துவமான கிரியைகளுக்கு நன்றி செலுத்துகிறதாகவும் நம்முடைய வாய் காணப்படணும். எப்படி நம்ம ஏசப்பாக்கு துதி செலுத்தணும்? துதினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, துதி இல்லைனா பிரேஸ்னா, ஒருத்தங்க நமக்கு நன்மை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோம், அப்படி தானே? அப்படின்னு பார்க்கும்போது ஏசப்பா ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு நன்மை தான் செய்கிறாரு. ஒரு நாள் காலமை முதல் நைட்டு வரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு புதிய நாளை ஏசப்பா பார்க்க வைக்கிறாங்க. அன்னைக்குள்ள தேவைகளை ஏசப்பா சந்திக்கிறாங்க. இல்லைன்னா நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு வேண்டிய ஞானம் பாதுகாப்பாக தாராங்க. அதுக்கு நம்ம ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த நாள் முழுவதும் பாதுகாத்தீங்களே அதுக்கு உமக்கு நன்றி ஏசப்பான்னு சொல்லலாம். இந்த வேலை செய்ய வேண்டிய ஞானத்தை கிருபையை தந்தீங்களே அதுக்கு உமக்கு நன்றின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் போது ஏசப்பா செஞ்ச ஒவ்வொரு நன்மையான காரியங்களை நம்ம எடுத்து ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இப்படி பல வகையில் ஏசப்பாக்கு நன்றி செலுத்தி அவரை துதிக்கும் போது அந்த நாள் முழுவதும் நமக்கு ஒரு பரிசுத்தமுள்ள நாளாக காணப்படும். அவருடைய பிரசன்னத்தில் நம்ம காணப்படுவோம். இப்படி நம்முடைய வாயை நம்ம பாதுகாத்து கொள்ளும்போது தான் நம்மளால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்றைக்கி நம்முடைய வாயை பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.